நேர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிற மகான் வாக்கியக்காரரை பத்தி தமிழ் இசை விற்பனர் திரு வைத்திலிங்கம் நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசினார். கோபாலகிருஷ்ண பாரதியை பத்தியும் அவரோட இசையை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. வாங்க பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய புகழ் இந்த நந்தன் சரித்திரத்தினால பரவித்து, ஆனா எதிர்ப்பும் வந்தது. ரெண்டு விதமான எதிர்ப்பு வந்தது. எப்படின்னா, பெரும் புலவர்கள் இதை பார்த்துட்டு என்னடா பெரிய புராணத்தில் இல்லாதது மாதிரி இவன் செஞ்சுருக்கிறானே. ஏன்னா பெரிய புராணத்தில் ஒரு 37 பாட்டு தான். அதில் இந்த வேதியர் கிடையாது. 40 வேலி நிலத்தை இவர் ஒன்றும் உழுது ஒரே நாளில் ஓவர் நைட் உழுது பயிரிட்டு அறுவடையெல்லாம் பண்ணின கதையெல்லாம் அதில் வருது. இவர் நீ சிதம்பரம் போகக்கூடாது, உன்னை விட்டேனா பார் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிற அந்த பயமுறுத்தல்கள் அதிலெல்லாம் கிடையாது. பெரிய புராணத்தில் நந்தனார் ஊர் மானியத்தை தனக்கு உரியதாக பெற்று சொந்த நிலத்தில் பயிரிட்டு வாழ்ந்தவர், யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் நந்தனார் சரித்திரத்தில் பாரதியார் பாடினத்தில் இந்த வேதியர் கேரக்டரை உள்ளே நுழைச்சிருக்கிறார். ஓஹோ, அது ஒரு அந்த காலத்து ஒரு சமுதாய சூழலை பார்த்து அவர் அப்படி கற்பனை பண்ணினவராக இருக்கலாம். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பொதுஜன இருக்கணுமே, அவங்க ஒரு அதுக்காக அவங்களெல்லாம் வசீகரம் பண்ணுறதுக்காக அப்படி இருந்திருக்கலாம். அது பண்ணி அழகாக பண்ணிவிட்டார். ஆனால் இப்போ நந்தனார் சரித்திரம்னு சொன்னால் கோபாலகிருஷ்ண பாரதி சொன்ன நந்தனார் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். பழைய நந்தனார் சரித்திரம் இதுதான் பெரிய புராணத்தில் இருக்குதுன்னு சொன்னால் பக்தர்களே பல பேருக்கு தெரியாது. இது நிலை பெற்று போச்சு. இதனாலேயே பல பேர் அதை மறுத்தார்கள். போதா குறைக்கு ஆச்சு போச்சு அல்லோ இப்படிங்கிற மாதிரி கொச்சை வழக்குகள்லாம் அதில் இருக்குது. இலக்கணம் மீறிய வழக்குகள்லாம் அதில் இருந்தது. அதனால் என்னடா பாட்டு பாடியிருக்கிறாரு, சங்கீதக்காரன் இப்படி பண்ணி ஏதோ பண்ணிவிட்டான் அப்படிங்கிற நினைப்பில் சில பேர் இருந்தார்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையே அந்த நினைப்பில் இருந்தார். இன்னொரு பக்கத்தில் எதிர்ப்பு என்னன்னு கேட்டால், இவருடைய சங்கீத வினிகையும் இவருடைய கதையும் வெளியில் பரவுவதை பார்த்து மற்றவர்கள் வயிறு எறிந்தார்கள், பொறாமப்பட்டார்கள். இதை பரவ விடக்கூடாதுன்னு நினைத்தார்கள். அதில் ஒருத்தர் அப்படி என்ன பண்ணார், நந்தன் சரித்திரத்தை கேளாதே நாளும் வந்த தரித்திரம்தான் மாளாதேன்னு ஒரு பாட்டு பாடினார். அப்படி ஒரு பரப்பி விட்டார். ஏன் பரப்பி விட்டார்னா, அவர் பாடின அப்பர் சரித்திரம் பரவலாகலை, அதுக்கு அவ்வளவு வரவேற்பு இல்லாமல் போச்சு. அந்த பொறாமையினால இப்படி பண்ணார். அப்போ பாரதியாருடைய சிஷ்யர் என்ன பண்ணார் தெரியுமா, அதுக்கு ஒரு கவுண்டர் பண்ணார். என்ன, அப்பன் சரித்திரத்தை கேளாதே கப்பரையும் கையுமாய் நில்லாதே அப்படின்னு அவர் ஒன்று பண்ணினார். உடனே கோபாலகிருஷ்ண பாரதிகள் அவரை கூப்பிட்டு, சிஷ்யரை கூப்பிட்டு, இது நாம் செய்யக்கூடாது, தவறு, இது அவருக்கு ஆத்திரம், அதை அவர் சொல்லி தீர்த்துக்கிறார். நம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் சிவபக்தி இதற்கு விரோதமாக நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, வேண்டாம், இனிமேல் நீ இது மாதிரிலாம் பண்ணாது. அது ஏதோ எதிர்ப்பு வந்தால் எதிர்ப்பு இருக்கட்டும், நம்ம அதை கவலைப்படக்கூடாது. சம்டைம்ஸ் எதிர்ப்பு இருந்தால் இன்னும் ஃபேமஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்கே ஜனங்க சில பேர் போவா. நாம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டியவங்க, நம்ம இறங்கி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கண்டித்து அது தடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரந்த மனசு உடையவர் அவர். இவருக்கு கொஞ்சம் வருமானம் வந்தது. இதில் அங்கங்கே கொடுக்குற சம்பாவனைகள் அதையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தார். ஆனால் இவருக்கு ஒரு என்னென்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய சிறப்பு பாயிரம் இல்லாமல் இது வெளியில் வரக்கூடாது, புஸ்தமாக வரப்பொழுது அப்படி வரணும் அப்படின்னு நினைச்சார். அவரிடத்துல எப்படியாவது ஒரு பாயிரம் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சார். ஒரு தடவை போய் கேட்டார். இவருடைய நண்பர் தானே. அவருக்கு என்னென்னா, நான் முதல்ல சொன்ன வகையை சேர்ந்தவர் அவர். அதாவது பெரிய புராணத்தில் இல்லாத மாதிரி பாடியிருக்கார், இலக்கண விதிகளை மீறி பாடியிருக்கார், இதுக்கு நாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு எண்ணம். அதனால் நீங்கள் பரமசாம்பவர்கள், நீங்கள் சிவபக்தி செல்வம், உங்கள்கிட்ட நிறைய அபரிமிதமாக இருக்குது, அதோடு இல்லாமல் இது சங்கீத சம்பந்தமானது, எனக்கு சங்கீதம் தெரியாது, அதனால் நான் கொடுக்கறத விட
சிறப்பு பாயிரம் கொடுக்கறத விட மற்ற சங்கீத வித்வான்கள் பெரியவங்கள்ட்ட வாங்கலாமே நீங்கள் அப்படின்னு தட்டி கழிச்சு சொன்னார். இப்படியே தட்டி கழிச்சிட்டு வந்தார். இவரும் விடலை, விடாக்கண்டராக இருந்து, இல்லை உங்களுடைய பாட்டு இல்லாமல் நான் வெளியில் கொண்டு வரத்துக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு இவர் சொல்லிட்டு நடையாக நடந்தார். ஒரு நாள் மத்தியானம் 2 மணி இருக்கும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரம். இவர் திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். கோபாலகிருஷ்ண பாரதி அவர் அங்கே ஒரு பெஞ்சில் படுத்திருக்கார், உள்ள படுத்து தூங்குறார். இவர் வந்து உட்காந்துட்டு இந்த நந்தனார் சரித்திரத்தில் உள்ள பாடல்களை, நடராஜர் பேரில் பாடின பாடல்களை ஒன்று ஒன்றா பாடியிருந்தார். அதில் தான் இந்த கனக சபாபதிக்கு நமஸ்காரம் பண்ணடி கண்ணே அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. அது பாடலாமா? பாடலாம். கனக சபாபதிக்கு நமஸ்காரம் பண்ணடி பெண்ணே, 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 கனக யாருக்குத்தான் தெரியும் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. யாருக்குத்தான் தெரியும், யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை, யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை, யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை, யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை, யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமையும் நாடகம் ஆடிய பெருமை, யாருக்குத்தான்
பாருக்குள் மாந்தர்கள் பாருக்குள் மாந்தர்கள் பாருக்குள் மாந்தர்கள் காண்பதும் தொல்லை பாருக்குள் மாந்தர்கள் காண்பதும் தொல்லை பாருக்குள் மாந்தர்கள் காண்பதும் தொல்லை பாருக்குள் மாந்தர்கள் காண்பதும் தொல்லை பத்தஞ்சலி பண்ணிய புண்ணியமில்லை பாருக்குள் மாந்தர்கள் காண்பதும் தொல்லை பத்தஞ்சலி பண்ணிய புண்ணியமில்லை யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை யாருக்குத்தான் தெரியும் பாலகிருஷ்ணன் பணிந்தேத்தும் பிரதாபம் கோபாலகிருஷ்ணன் பணிந்தேத்தும் பிரதாபம் கோபாலகிருஷ்ணன் பணிந்தேத்தும் பிரதாபம் பகிர்ந்திடும் பேர்கில்லை புண்ணிய பாவம் கோபாலகிருஷ்ணன் பணிந்தேத்தும் பிரதாபம் பகிர்ந்திடும் பேர்கில்லை புண்ணிய பாவம் ஷீலகுணமருவும் ஷீலகுணமருவும் ஞான பிரதீபம் ஷீலகுணமருவும் ஞான பிரதீபம் ஷீலகுணமருவும் ஞான பிரதீபம் ஷீலகுணமருவும் ஞான பிரதீபம் தேவ மனோகரமாகிய ரூபம் தேவ மனோகரமாகிய ரூபம் தேவ மனோகரமாகிய ரூபம் யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமையம் பல நாடகம் ஆடிய பெருமை யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை யாருக்குத்தான் இவர் பாடத் தொடங்கின உடனேயே மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாளுக்கு முழிப்பு வந்துடுச்சு. இதில் உள்ள சிவபக்தி அவர் அப்படியே அவருடைய நெஞ்சத்தை எல்லாம் அப்படியே கரைச்சிட்டு என்னென்ன எண்ணங்கள் அப்படி குமுறி கொண்டு வந்தது யாருக்குத்தான் தெரியும். அப்படியே வெளியில் வந்தார். அவருடைய சிரசுக்கு மேலே கரங்களை குவித்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள். கண்ணிலேருந்து தாரதாரையா கண்ணீர் பாடிக்கொண்டே வந்தார். என்ன பாட்டு பாரு? கோமேவு திருத்தில்லை நடராஜ பெருமான் கோமேவு திருத்தில்லை திருத்தில்லை நடராஜ பெருமான்றாள் கூடி ஊய்ந்த பூமேவு பூமேவு பேரன்பர் திருநாளை போவார்தம் புனித ஜீரை பாமேவு
பல வகையை இசை பாட்டால் பாமேவு பல வகையை இசை பாட்டால் இனிமையுற பாடிந்த பாமேவு பல வகையை இசை பாட்டால் இனிமையுற பாடிந்த ஏமேவு 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 கோபால கிருஷ்ண பாரதி என்னும் இசை வல்லோனே கோபால கிருஷ்ண பாரதி என்னும் ஏமேவு கோபால கிருஷ்ண பாரதி என்னும் இசை வல்லோனே பரமசாம்பவர்களாகிய உங்களை இத்தனை காலம் அலைக்கழித்ததை பொறுத்து கொள்ள வேணும்னு கைகூப்பி கொண்டு கண்ணீர் மல்க சொன்னாராம் நம்ம மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. அதில் ஏமேவு கோபால கிருஷ்ண பாரதி என்னும் இசை வல்லோன் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. பாடி ஈந்தான் இன்னும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இந்த ஈதல்னு சொன்னாலே ஒரு பெரிய நிலையிலிருந்து மற்றவனுக்கு கொடுத்தா தான் இந்த ஈதல்ங்கிற சொல்லு வரும். சமமாக இருக்கிறவங்க கொடுத்தா தந்தான்னு வரும். ஒரு 10 ரூபா தாயேன்னு கேட்கலாம். இந்த ஈந்தான்னு சொல்கிற பொழுது கொடுக்கிறவன் பெரிய நிலையில் இருக்கிறவன். அதனால் எல்லா மக்களுக்கும் பயன்படுமாறு சிவபக்தி செல்வம் அடையுமாறு உலக உபகாரமாக கொடுத்தான் அப்படிங்கிற பொருள் ஈந்தான்னு அந்த பொருள். இசைவல்லோன் என்ன மகா பெரிய பண்டிதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள். அப்படி மனசு அப்படி உருகி கொடுத்துருக்கிறார். ரொம்ப அற்புதமான இடம் அது. அப்புறம் இப்படி திருநாளை போவார்னு ஆமாம், அவருக்கு நந்தனாருக்கு திருநாளை போவார்னு பேர். எப்படி வந்ததுன்னா பயிர் தொழில் இருக்கிறவனுடைய நிலைமை சொல்ல முடியாது. ஏன்னா உடனே அவன் நினச்ச மாதிரி ஒரு ஊருக்கு போட முடியாது. இன்றைக்கி தான் நாற்று நடணும் அப்படிம்மா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோட தண்ணி பாய்ச்சணும்மா, களை எடுக்கணும்மா, அப்புறம் நடணும்மா, இப்படியே போயிடும். அதனால் அவர் நான் நடராஜாவை தரிசனம் பண்ணுறதுக்காக சிதம்பரம் போக போகிறேன் அப்படின்னு. எப்போ போக போகிறேன் அப்படின்னு. நாளைக்கு போவேன், நாளைக்கு புறப்படலாம்னு இருக்கேன். ஏன்பா நேற்று சொன்னியே நாளைக்குன்னுட்டு நீங்கள் இன்னும் புறப்படலையா? நாளைக்கு போகலான்னு இருக்கேன்பா, இப்படியே சொல்லிட்டு வந்தார். அதனால அவருக்கு நாளை போவான்னே பேர் வந்து டெய்லி அதே தான். ஆமாம், இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, வார்த்தை மாறல, நாளைக்கு போகிறேன் தான். இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது அவர்கிட்ட. அதனால அவருக்கு நாளை போவான்னு மற்றவர்கள் பட்டம் சூட்டினாங்க. அது ஒரு கேலி பேச்சு தான் அது. ஆனால் அவருக்கு நிலைச்சு போச்சு. பெரியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பட்டம் தான் வரும். அதாவது சாதாரண ஜனங்கள் வேடிக்கையாகவோ அல்லது வேறு விதமாகவோ சூட்டுகிற பேர் தான் நிலைக்கும். வேட்டக்காரம்போதில் ஒரு மகான் அடங்கியிருக்கார். அவருக்கு பேர் அழுக்குச்சாமின்னு பேர். ஏன்னா அவர் தோற்றமே அப்படி தான் இருக்கும். அது தலையெல்லாம் மகாகோரமாக இருக்கும். சீவாமை கொள்ளாமே அப்படியே பறந்து போய் அழுக்குச்சாமின்னு பேர். இப்படி குள்ளச்சாமின்னு பேர். பாரதியார் பார்த்த ஒரு மகான் ஒருத்தர். இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்க. அதனால தான் நாளை போவான் தானே கேட்குறீங்க அப்படின்னு. நந்தனார் என்கிற பேர் மறைஞ்சு போய் நாளை போவான் என்கிற பேர் நிலைச்சு போச்சு. அதனால் திருநாளை போவார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுகிறார். அவருடைய பாட்டுக்கு அப்புறம் இவர் இன்னும் பலருடைய சரித்திரங்கள் எல்லாம் செஞ்சார். அதாவது அவருடைய நண்பர்கள் வேண்டுகோள் படி காரைக்கால் அம்மையார், திருநீலகண்டர், இயற்பகை நாயனார். இந்த இயற்பகை நாயனார் என்னன்னு கேட்டால், நாகப்பட்டினத்தில் இருந்த மற்ற செட்டியார்களெல்லாம் எங்கள் ஜாதிக்கார நாயனார் ஒருத்தரை பற்றி கொஞ்சம் எழுதலாமே நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அதுக்காக இயற்பகை நாயனார் சரித்திரம் பாடினார். சில பாடல்கள் ஐயர்வாள் காலத்தில் கிடச்சது, பின்னால் தேடி எடுத்துட்டார். அதையெல்லாம் டாக்டர் உ. சாமிநாத அவர்களுடைய மகன் கல்யாண சுந்தர ஐயர் பிற்காலத்தில் 40களில் அதை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்.
ஆனால் என்ன காரணமோ தெரியல, ஜனங்கள் இடத்துல இது அதிகமாக பரவலை. அது பரவுகின்ற காலத்தை நாம் எதிர்பார்க்கலாம் என்று நம்ம அதை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், கோபாலகிருஷ்ண பாரதிகள் தியாகராஜ சுவாமியை பார்த்தது. தியாகராஜ சுவாமி அப்போ ரொம்ப வயது முதிர்ந்து வெளியில் எங்கேயும் செல்லாமல், அதாவது க்ஷேத்ராடனமோ அல்லது மற்ற இடங்களுக்கோ செல்லாமல் அவருடைய திருமாளிகையில் இருந்தபடியே சிஷ்யர்களோடு பஜனை அவைகளிலே காலம் கழித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இவர் ஒரு நாள் திருவையாற்றுக்கு போய் காவேரியில் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அவரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். பார்த்துட்டு எந்த ஊர் அப்படின்னு சுவாமி கேட்குறார். அடியேன் வந்து மாயவரம் அப்படின்னு சொல்கிறார். அடியேன் மாயவரம். அங்கே கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு சுவாமி கேட்குறார். அடியேன் தான். அடியேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஆபோகி கீர்த்தனை ஒன்று சிஷ்யர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டுவிட்டு தியாகராஜ சுவாமி கேட்குறார், ஆபோகியில் ஏதாவது கீர்த்தனம் பண்ணியிருக்கிறீர்களா? இவர் பேசாமல் இருந்துட்டார், பதிலே பேசலை. நான் இது வரைக்கும் பண்ணலேன்னு சொல்லலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன்னு சொல்லலை, சும்மா இருந்துட்டார். அப்புறம் தீபாராதனையெல்லாம் ஆச்சு, பிரசாதம்லாம் வாங்கிட்டு இவர் கிளம்பிட்டார். கிளம்பி இவர் ஜாகைக்கு வந்துட்டார். இரவு பூரா அவருக்கு இதே சிந்தை. சாமி கேட்டார், ஆபோகியில் ஏதாவது கீர்த்தனம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணார், இரவோடு இரவாக சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமான்னு ஒரு அருமையான கீர்த்தனம், உங்களுக்கெல்லாம் தெரியுமே, ரொம்ப பாப்புலர். அந்த பாட்டை அப்போ தான் அவர் கவனம் பண்ணுறார். பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனெல்லாம் முடிச்சுக்கிட்டு சுவாமியை மறுபடியும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். சந்நிதியில் ஒரு பாட்டு விண்ணப்பம் பண்ணலாமான்னு கேட்குறார். தாராளமாக, காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பாட்டை பாடுறார். அதை கேட்ட உடனே சுவாமி, நேற்று நான் கேட்டபொழுது நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னார். இல்லை, அது கேட்ட உடனே தான் சுவாமி ஏதோ பாடுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தோணின காரணத்தினால நான் இங்கே போனதுக்கு அப்புறம் தான் பண்ணினேன் அப்படின்னாரு. சுவாமிகள் அதை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணார். ரொம்ப அருமையான பாட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாடலாமே.